ஒரு குறிப்பிட்ட வகையான போர் திரைப்படமும் நரகம் வீங்கிய திமிர் பிடித்த மற்றும் புனிதமான தேசபக்தியுடன் கண்ணீருடன். தி பேட்டில் அட் வாட்டர் கேட் பிரிட்ஜ் என்பது சீனாவின் மிகப்பெரிய இராணுவ காவியம் மற்றும் உள்நாட்டு பாக்ஸ் ஆபீஸ் ஸ்மாஷான தி பேட்டில் அட் லேக் சாஞ்சின் ஆகியவற்றின் மிகப்பெரிய தொடர்ச்சி ஆகும். இது அதிரடி அனுபவமிக்க ஸ்வீஹார்ட் இயக்கியது. 1950 இல் கற்பனை செய்ய முடியாத குளிர்ந்த குளிர்காலத்தில் சீன இராணுவம் வட கொரியாவின் சாஞ்சின் கவுண்டியில் அமெரிக்க படைகளை தோற்கடித்தது மற்றும் அமெரிக்கர்கள் கட்டாயப்படுத்தப்பட்ட பீரங்கிகளையும் வெடிமருந்துகளையும் மகிழ்ச்சியுடன் கையகப்படுத்தும் அதே வேளையில் மாமா சாமை 38வது இணையாக பின்வாங்க செய்தது என்ற கதையை இது உயிர்ப்பிக்கிறது. கைவிட வேண்டும். முதல் திரைப்படம் எங்களை ஹனாம் வெளியேற்றத்திற்கு அழைத்து சென்றது. இதற்கு ஏராளமான அமெரிக்க மற்றும் பணியாளர்கள் விமானம் மூலம் வெளியேற்றப்பட வேண்டியிருந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரை இது டன்கிர்க்கிற்கும் சைகோனுக்கும் இடையிலான குறுக்குவெட்டு போன்றது. படம் இப்போது அதே பெரிய கிரீன் ஸ்கிரீன் விளைவுகளுக்கு நகர்கிறது. நிறைய புல்லட் டைம், ஸ்லோ மூவ் மற்றும் ஃப்ரேம் செட் போர்க்கள குழப்பம், அத்துடன் மக்கள் தொட்டிகளால் ஓடுவது மற்றும் கையெறி குண்டுகளால் வீசப்படுவது ஆகியவை அடங்கும். சீனா இப்போது ஒரு மூலோபாய பாலத்தை தகர்ப்பதன் மூலம் ஒரு மலை பள்ளத்தாக்கிலிருந்து அமெரிக்க பின்வாங்குவதை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதே நேரத்தில் ஜனாதிபதி ட்ரூமன் வெடிகுண்டை பயன்படுத்துவதை அப்பட்டமாக மறுக்கிறார் மற்றும் பின்வாங்குவது தேச துரோகமாகும் என்று டக்ளஸ் மகார்த்தர் கூச்சலிடுகிறார். இவை நகைச்சுவையான கார்ட்டூன் தருணங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளன. டோக்கியோவில் ஒரு ஆடம்பரமான இராஜதந்திர வரவேற்பறையில் மேகார்த்தர் அதை இழக்கிறார். மேலும் ஓவல் அலுவலகத்திற்கு முன் காட்சி சுவாரஸ்யமாகவும் அசாதாரணமாகவும் வெள்ளை மாளிகையின் நடைபாதையின் மேல்நிலை கண்காணிப்பு காட்சியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆங்கில உரையாடல் மிகவும் அரிதானது. இந்த படத்தை பிரச்சாரம் என்று கண்டனம் செய்வது சில வழிகளில் முற்றிலும் அர்த்தமற்றது. தெளிவான அமெரிக்க எதிர்ப்பு சுவையுடன் இரண்டு படங்களும் கடந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் வெளிப்படையாக நியமிக்கப்பட்டன. வாட்டர் கேட் பாலம் உற்சாகமாகவும் லட்சியமாகவும் இருக்கிறது, ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆர்வத்தால் எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தப்படுகிறது. கொரிய போர் எப்படி முடிந்தது என்பதை அனைவரும் அறிந்திருக்கலாம். முட்டுக்கட்டை மற்றும் பிரிவினை வரலாற்றில் ஒருபோதும் தீர்க்கப்படாத ஒரு சூழ்நிலை மற்றும் தவிர்க்க முடியாமல் இராணுவ வெற்றிக்கு பதிலாக தார்மீக வெற்றியை கோர வேண்டும்.